மலேசியாவின் புகழ்வாய்ந்த மலாக்கா மாநிலத்தில் அமைந்திருக்கும் மலாக்கா ஆற்றுப்படுகையில் சுமார் 2 கிலோமீட்டர் நெடுகில் இந்து நகரமும் இந்து கோயிலும் புதைந்து இருப்பதை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அண்மையில் நிபுணத்துவம் வாய்ந்த குழு ஒன்று வரலாற்று தேடலுக்காக ஆராய்ந்தபோது ஆற்றுப்படுகையில் இந்த ஆலயத்தின் ஒரு பகுதியையும் ஒரு கோட்டையை போன்ற கட்டமைப்பும் இருந்தது. இந்த கண்டுபிடிப்பை மலாக்கா மாநில அரசும் உறுதி செய்ததை அடுத்து இச்செய்தி மலேசிய மக்களிடையே மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் கிழக்கு ஜாவாவில் உதயமான மஜாபஹிட் பேரரசு இன்றைய மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், கம்போடியா என பப்புவா நியூ கினி வரை விரிந்து பரவியிருந்தது. இந்து சமய கலாச்சாரத்தில் ஊறி திளைத்திருந்த மஜாபஹிட் பேரரசு தனது ஆட்சிக்குட்பட்ட தென்கிழக்காசியாவின் பல்வேறு பகுதிகளில் இந்து கோயில்களையும் இந்து சமய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் கட்டிடங்களையும் உருவாக்கியிருந்தது. மஜாபஹிட் பேரரசு காலத்தில் அதன் முக்கிய நகரங்களில் ஒன்றாக மலாக்காவை உள்ளடக்கிய பகுதி விளங்கி வந்துள்ளது. 15ஆம் நூற்றாண்டில் இந்து மன்னரான பரமேஸ்வரா மலாக்கா நகரை கட்டியெழுப்புவதற்கு முன்பே இப்பகுதியில் மஜாபஹிட் பேரரசின் தொன்மைய நகரமும் இந்து கோயிலும் அமைந்திருந்தது என்பதையே இந்த புதிய புதைப்பொருள் ஆய்வு கண்டுபிடிப்பு காட்டுகிறது.